த லெகசி இஸ் கண்டினியூ. சிங்கத்தோட வாரிசு சிங்கமாக தானே இருக்கும். இல்லை ருத்ராஜ் கிட்ட தான் சிஎஸ்கோட புதிய தளபதினு கூட சொல்லலாம். 2020 டெபியூ மேட்ச், ஐபிஎல் டெபியூ மேட்ச் 3 மேட்ச் தொடர்ந்து டெக் அவுட். எல்லோரும் சொன்னாங்க, இந்த இவன்லாம் எதுக்கு டீமில் வச்சுட்ருக்கீங்க, சிஎஸ்கே டீம்லலாம் தேவையே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் தோனி சொன்னார், இவங்ககிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்குன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுது ஸ்பார்க் இல்லை, ஃபயர்னு. அடுத்த சீசன் 2021 அந்த சீசனோட ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருந்தார். தொடர்ந்து 2 சாதம். அப்புறமா தான் சிஎஸ்கே ஒரு முடிவெடுத்தாங்க. தோனி கிட்டே இருந்து கேப்டன்சி ருத்ராஜ் கிட்ட மாறிச்சு. தோனியை தான் தானாக ருத்ராஜ் கிட்ட கொடுத்தாரு. அன்றைக்கி யாரும் எதிர்பார்க்கல தோனி இப்படி பண்ணுவார்னு. ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரியுது இவங்ககிட்ட இவ்வளோ திறமை இருக்குன்ட்டு. தோனியே கொடுத்துருக்காருனா கேப்டன்சி, அது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இந்தியன் டீமில் அவர் சேர்க்காம பாலிடிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய பிளேயருன்ட்டு உங்களுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். ருத்ராஜ் கிட்டோட ஒரு பெஸ்ட்டு பிளேயர்னால் கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் வந்து ஒரு ஃபயர் கொடுங்க. அடுத்த சீசன் சிஎஸ்கே கப்பு தூக்காதுன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து யாரை பற்றி வீடியோ போடலான்றதும் கமெண்ட் சொல்லுங்கள். பை கைஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சொல்லிக்கிறேன். பாய்.